Hi friends, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா SMT சீரிஸோட 5th வீடியோ பார்க்க போகிறோம். இந்த லெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக பார்க்க போகிறது என்னன்னா ரீஃப்ளோ ஓவன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீஃப்ளோ ஓவன் எதுக்கு, இந்த மெயின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ SMT காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அண்ட் ப்ளேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பேஸ்ட் வந்து சால்டபிலிட்டியாக மாற்றதுக்கோசரம். ஸோ அந்த சால்டர் பேஸ்ட் எப்படி இருக்குன்னா சால்ட்டும் ஃப்ளெக்ஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஹீட் மூலிமா ரைஸ் பண்ணி தெர்மல் பர்ஃபிலிங் மூலிமா, அதை கரெக்டாக அந்த பர்ஃபிலிங் மூலிமா நம்ம ஹீட் பண்ணி கூல் பண்ணி நம்ம வந்து சால்டர் பேஸ்ட்டை வந்து சால்டபிலிட்டியாக மாற்ற போகிறோம். எதுக்காகனா SMT காம்பனன்ட்ஸ், டைனி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து அசம்பிள் பண்ணுறோம், போர்டில் அசம்பிள் பண்ணி அந்த ட்ராக்ஸ் தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுதான் ரீஃப்ளோவோட மிஷினோட ஒர்க்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ ரீஃப்ளோ ஓவன்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் லேம்ப்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கன்வென்ஷனல் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீஃப்ளோ மிஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SMTயோட 3 முக்கியமான மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ளோ ஓவன். ஸ்க்ரீன் பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பேஸ்ட் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அதே வந்து பிக் அண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைனி SMT காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்து பிளேஸ் பண்ண ரோபோட்டிக்ஸ் மூலமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அது என்டையராக ஹீட் பண்ணி ஒரு போர்டு கம்ப்ளீட் போர்டாக மாற்றுது. ஸோ ரீஃப்ளோ மிஷின் இதுதான். ஸோ அதிலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்ஃப்ராரே, அதுக்கப்புறம் கன்வென்ஷனல், அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன். இது 2க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீட் சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ஹீட் மூலமாக லைட் ரேடியேஷன் மூலமா நம்ம வந்து பாஸ் பண்ணுறது. ஸோ அப்படி பாஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை வந்து நம்ம சால்டர் பேஸ்ட்டை வந்து சால்டபிலிட்டியாக மாற்றுறதுக்கு. அதே ஓவன்றது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஓவனில் ஹீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் ஹீட்ரு, அந்த ஹீட்டர் மூலமாக ஹீட் பண்ணிவிட்டு ஏர் வந்து ஹாட் ஏரை வந்து உள்ளே பாஸ் பண்ணும். அப்படி பாஸ் ஆகுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிட்டு அது என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சால்டபிலிட்டியாக மாற்றிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்டர் பேஸ்ட். அந்த சால்டர் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஒரு என்டையராக மைக்ரோ இது மாதிரி இருக்கும். அது ரொம்ப குட்டி குட்டியான அந்த பால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது எப்பயும் வந்து கையில் வந்து டேரெக்டாக நம்ம தொடக்கூடாது. ஸோ அப்படி டேரெக்டாக தொட்டால் அது ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூ. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ. ஸோ அதனால் வந்து சால்டர் பேஸ்ட்டு நீங்கள் எங்கேயாவது கம்பெனியில் இது பண்ணால் கூட நீங்கள் கையில் எடுக்காதீங்க. நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணாலும் கையில் டேரெக்டாக க்ளோஸ் போடாமல் கை வைக்காதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பேஸ்ட் வந்து இப்படி வந்து பிரிண்ட் பண்ணிடணும். பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி மேலே காம்பவுண்ட் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஃப்ளோ ஓவன்லேருந்து நம்ம சால்டபிலிட்டி பண்ணி வச்சுன்னா எல்லா காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட அட்டாச் ஆகிடும். ஸோ ரீஃப்ளோ மிஷினுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் வந்து பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் இருக்கும் பார்த்தீங்களா, 25லேருந்து ஆரம்பித்து வந்து 250 வரையும் போயிட்டு அது வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன் அந்த சர்டனாக நம்ம 250 கொடுத்தோம்னா அந்த போர்டு வந்து கரெக்டான எவாக்குவேஷன் நடக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டே எப்படின்னா சால்ட்டு ப்ளஸ் வந்து ஃப்ளெக்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பேஸ்ட். நம்ம சர்டனாக கொடுத்தா கரெக்டாக சால்டபிலிட்டி ஆகுது, அங்கங்கே வந்து வெடிப்பு விட்ட மாதிரி ஆகும், டம்ஸ் மாதிரி ஆகும். ஏன்னா சடனாக ஒரு இடத்துல ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எப்படின்னு வச்சுங்க, இப்போ ரெஸ்டர் இருக்குது, 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆனால் தான் அது ரெஸ்ட்டு. அதே வந்து ஜாயிண்ட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டக்குன்னு ஹீட் ஆகிடுச்சுன்னா அது வந்து காம்பு தூக்கிடும். ஸோ அந்த மாதிரிலாம் டம்ஸ்டோன்லாம் அது வந்து காசு ஆகும். ஸோ அது மாதிரி கூட நமக்கு போர்டு வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து தெர்மல் பர்ஃபிலிங் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பர்ஃபிலிங். இப்போது டெம்பரேச்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஆக்சிஸ் வந்து டெம்பரேச்சர், எக்ஸஸ் வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த சர்டன் டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் டு சோக், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேம்ப் அப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரேம்ப் டு சோக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட்டர் ஒரு ஹீட்டை கண்டினியூஸாக போய்ட்டேன், அதுக்கப்புறம் ரேம்ப் டு பீக், அந்த பீக் போய்ட்டு அடுத்து வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து கூலிங் தான். ஸோ இந்த ரேம்ப் டு சோக், அதுக்கப்புறம் சோக் டு பீக், ஸோ இது என்டையராக இப்படி போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பர்ஃபிலிங் வந்து கரெக்டு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு போர்டு வந்து கரெக்டாக வந்து சால்டபிலிட்டி ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு SMT காம்பனண்ட்டுக்குமே ஒரு டெம்பரேச்சர் லிமிட் இருக்குது. ஏன்னா அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் இருக்குது, அந்த ரெஸ்ட்டில் ஒரு டேட்டா ஷீட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா
ரெஸ்டர் எஸ்எம்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 220 ஓம் அந்த டேட்டா ரெஸ்டர் எஸ்எம்டி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு டேட்டா ஷீட் டவுன்லோட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த என்டையர் டேட்டா ஷீட்டே வரும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேவ் சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ வரும், ரீஃப்ளோ மிஷின் யூஸ் பண்ணால் ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து அந்த ஹீட்டு தாங்குன்னு சொல்லிட்டு என்டையர் டேட்டாவே அதில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒரு ஏதாவது என்டையராக ஆர்என்டிமே நீங்கள் ஏதாவது உங்கள் ட்ரை பண்ணுறீங்க ப்ராஜெக்ட் வந்து ரூமில் ட்ரை பண்ணால் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்ட் நீங்கள் டேட்டா ஷீட் ரெஃபர் பண்ணிட்டு போக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ தெர்மல் ப்ரொஃபைலையும் அதுதான் பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ரொஃபைல் வந்து செவல் மெஷர் பாயிண்டிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரேம்ப் டு சோப் டு பீக் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்டன் இது இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ ஸ்டாட்டிக் ப்ராசஸ் கண்ட்ரோல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஃப்ளோ பேராமீட்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ண தான் சால்டபிலிட்டியோட டெக்னாலஜி கரெக்டாக வரும். காம்பவுண்ட் ரெக்வயர்ட் ரெண்டுமே சேர்த்து நம்ம இது பண்ணணும். சால்டபிலிட்டியும் கரெக்டாக நடக்கணும், அந்த காம்பவுண்டை டேமேஜ் ஆகக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஃபோலிங்கோட டார்கெட் இது வந்து. ஸோ இது வந்து காம்பவுண்ட் பேராமீட்டர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தூரம் வந்தால் அந்த டெம்பரேச்சர் என்னது எனக்கு தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு ஒரு பேராமீட்டருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம டேட்டா ஷீட் மூலமாக தான் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்என்டி மேக்ஸிமம் ஆர்என்டிஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா ஷீட்டு ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காம்பவுண்ட் இந்த இடத்துக்கு வரணும், ஸோ இவ்வளோ இது மொத்தமாக ப்ரொஃபைல் வரணும், தெர்மோ ப்ரொஃபைல் ஆகட்டும், வேவ் சால்டரிங் ப்ரொஃபைல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஸோ ஒரு சர்டன் பேராமீட்டர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ரீஃப்ளோ ஓவன்றது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டை பேஸ்ட்லேருந்து நம்ம வந்து சால்டியாக மாற்றுறோம். ஸோ வந்து சர்டன் ஹீட்டில் வந்து ரேம்ப் டு சோப் டு பீக் ஸோ 3 வேல வந்து மாற்றுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.